ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது அனதர் பேசிக் ரெசிபி தான். ரவா உப்மா உதிராக எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டு நல்ல ஒரு லைட் கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு அதையும் வெடிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணது, இஞ்சி துருவுனது, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி 1 நிமிஷம் இதை வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு இது குக் ஆனதுக்கு அப்புறமாட்டு 1 கப் ரவை அதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து உதிராக உப்புமா வேணும் அப்படின்னா இந்த ரவையை வந்து நீங்கள் நல்லா வறுக்கணும். ஈவன் நீங்கள் கடையில் வறுத்த ரவை வாங்கினாலும் நல்லா வறுக்கணும். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பையும் நான் ரவையிலே போட்டுட்டேன். அப்படின்னா ஈவனாக அது ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், நல்ல லைட் கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறணும். மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா கட்டி தட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறும்போது உங்களுக்கு ரவா இதில் வந்து கட்டி தட்டாது, டக்குன்னு உங்களுக்கு திக்காயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமாட்டு அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஈவனாக ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் அமுக்கிட்டு 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரவை உப்புமா ரெடி. ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உதிராட்டு உங்களுக்கு வந்து ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த ரவை உப்புமாவில் நீங்கள் வேணும்னா தேங்காய் கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரவை உப்புமா. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேங்க. இதே ரவை உப்புமாவில் வெஜிடபிள்ஸ் போட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ரவா கிச்சடி என்னோட ஃபேவரட், அதுவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள்.